ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிறது லேட்டஸ்ட்டாக அமேசான் பிரைமில் தமிழில் ரிலீஸ் ஆயிருக்க சீரீஸோட நேம் இன்ஸ்பெக்டர் ரிஷி. இது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் சீரீஸ். இந்த சீரீஸில் மொத்தம் 10 எபிசோட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் 30 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்கும் ஓடக்கூடிய சீரீஸ். ஒரு எபிசோட்லேயும் இந்த டைம் டியூரேஷன் மாறும். இந்த சீரீஸோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் மூவி ரிவ்யூ இல்லாமல் வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்டில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஒரு பார்வை, ஷார்ட் ரிவ்யூஸ், சஜஸ்டட் மூவிஸ், ஓல்ட் இஸ் கோல்ட், இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதெல்லாம் என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பருக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க இந்த சீரீஸோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். சீரீஸோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பழங்குடியினர் மக்கள் இருக்கிற ஒரு சின்ன வில்லேஜை காட்டுறாங்க. அந்த வில்லேஜில் இருக்க மக்கள்லாம் ஒரு விதமான சடங்கு முறையை பண்ணிட்டு வராங்க. அந்த சடங்குகளை ஒரு குகைக்குள்ளே வச்சுட்டு ஒரு சிலை முன்னாடி நின்றுட்டு பண்ணுறாங்க. பண்ணிட்டு அங்கேயே எல்லாரும் மாசா சூசைட் பண்ணிக்கிறாங்க. இவங்க சூசைட் பண்ணிட்டு இறந்ததும் அங்கேருந்து பக்கத்தில் இருக்க ஒரு மரத்துலேருந்து ஒரு வினோதமான ஒரு ரச்சி வந்து வெளியில் வராங்க. வனரச்சி ஒன்று வெளியில் வருது. அப்படியே கட் பண்ணுறாங்க. வருஷங்கள் பல கழிச்சு ஸ்டோரி கன்னியூ ஆகுது. இப்போ அந்த கிராமத்துக்கு வன உயிரினங்கள்லாம் ஃபோட்டோ எடுக்க வந்த ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர் கொல்லப்படுறாரு. அது வித்தியாசமான முறையில் கொல்லப்படுறாரு. இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக சிபிசிஐடியிலேருந்து ஹீரோ வராரு. ஹீரோவுக்கு சப்போர்ட்டாக ஆல்ரெடி அந்த வில்லேஜில் இருக்க 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸும் வராங்க. இவங்க ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி இந்த டெத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தடுத்து இதே பேட்டர்னில் மரணங்கள் நடக்குது. அவங்க இந்த கேஸை இன்னும் டீப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறப்ப அவங்களுக்கு சில ஹாரரான டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் சீரீஸில் நடக்கிற விஷயங்கள் தான் இன்ஸ்பெக்டர் ரிஷி. இந்த சீரீஸோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் எனக்கு பட்டது இந்த சீரீஸோட ஸ்டோரி பேஸ் லைன். ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரில் வித்தியாசமாக ஹாரர் ஸ்டோரியை கொண்டு வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இது கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இது இந்த சீரீஸோட ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் எனக்கு பட்டது இந்த சீரீஸோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக், சவுண்ட் டிசைன், ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க், இந்த விஷயங்கள்லாம் சொல்லலாம். ஒளிப்பதிவுங்கிற வகையில் ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் சீரீஸ்க்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு சீன்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி அழகாக கொண்டு வந்திருந்தாங்க. அதுவும் மலைவாழ் பகுதியை சேர்ந்து ஸ்டோரி நடக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்கை பற்றி சொல்லணும்னா ட்ராமா மோடில் இந்த சீரீஸில் நிறைய இடங்களில் போகும். அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு த்ரில்லரா, ஹாரரா வர விஷயங்கள் எல்லாம் அதுக்கேற்ற பேக்ரவுண்ட் மியூசிக்கில் ஹைப்பை கொண்டு வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு படத்தோட சவுண்ட் டிசைன்கிற வகையில் ஹாரர் சீன்ஸ்லாம் சவுண்ட் டிசைன்கிற வகையில் நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. சில இடங்களில் லைட்டாக நமக்கு பயம் உருவாக்குற மாதிரியும் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க்கையும் கண்டிப்பாக பாராட்டணும். ஏன்னா இந்த 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 சீரீஸில் முழுக்க அவங்க முடிஞ்ச அளவு லொக்கேஷன்ஸில் தான் எடுத்திருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. 1-2 இடங்கள்ல இவங்க செட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. அதுவும் ரொம்ப நேச்சுரலாகவே பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பாசிட்டிவ் எனக்கு பட்டது சீரீஸில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ். எல்லாரும் இந்த சீரீஸ்க்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை பர்ஃபார்மன்ஸுங்கிற வகையில் கொண்டு வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட கேரக்டர்ஸையும் இவங்க நல்லாவே டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளேயை இந்த சீரீஸோட பாசிட்டிவ், நெகட்டிவ் 2 கேட்டகரிலையும் சொல்லுவேன். பாசிட்டிவ்ங்கிற வகையில் ஸ்க்ரீன் பிளே சொல்லணும்னா ஒரு எபிசோடையும் இவங்க எண்டில் சுவாரஸ்யமாக முடிச்சிருப்பாங்க. அடுத்த எபிசோடை நம்ம பார்க்கணுங்கிற ஹைப்பை ஒரு எபிசோடோட எண்டுலையும் கொண்டு வந்திருப்பாங்க. அது ஒரு நல்ல விஷயம்னே சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு இந்த சீரீஸோட கிளைமேக்ஸில் வர ட்விஸ்ட்டு சூப்பரான ட்விஸ்ட்டுன்னு சொல்லலாம். என்ன ட்விஸ்ட்டு அப்படிங்கிறத நம்மளால் கெஸ் பண்ணவே முடியல. நல்லாவே பண்ணியிருந்தாங்க ட்விஸ்ட்டுங்கிற வகையில். இது ஸ்க்ரீன் பிளேயில் இருக்க பாசிட்டிவ்ஸ். அப்படியே நெகட்டிவ்ஸ்ன்னு சொன்னால் ஸ்க்ரீன் பிளேயில் இந்த சீரீஸில் நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க. இவங்க ஒரு கேரக்டருக்கும் ஒரு பேஸ் ஸ்டோரி கொண்டு வந்து அந்த பேஸ் ஸ்டோரியை 10 எபிசோட்ஸ்லையும் இடையில ட்ராமா மோடில் கொண்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஹீரோவை மட்டும் பண்ணியிருக்கலாம். ஹீரோ மட்டும் இல்லாமல் ஒரு கேரக்டரோட பேஸ் ஸ்டோரியும் எக்ஸ்பிளைன் பண்ணி சில இடங்களில் நம்மளுக்கு டயர்டை ஏற்படுத்திடுறாங்க. போர் அடிக்கிற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. ஹீரோ கூட மட்டும் நம்மளை கனெக்ட் பண்ண வச்சா பரவாயில்ல. இவ்வளோ கேரக்டர்ஸோட பேக் ஸ்டோரி வரப்போ யாரோடையும் நம்மளால் அந்தளவு டீப்பாக கனெக்ட் ஆக முடியல.
இது இந்த சீரிஸோட நெகட்டிவ்ங்கிற மாதிரி எனக்கு பட்டுச்சு. நெக்ஸ்ட் நெகட்டிவ் எனக்கு பட்டது இந்த சீரிஸோட லென்த்து. இந்த சீரிஸை 10 எபிசோட்ஸ் வரைக்கும் இழுத்து கொண்டு போயிருக்க தேவையில்லை. ஒரு படமாக எடுத்திருந்தா சூப்பராகவே இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 6 எபிசோட்ஸ் வரைக்கும் வேணாலும் பண்ணியிருக்கலாம். அதை தாண்டி 4 எபிசோட்ஸ் எல்லாம் நிறைய பேக் ஸ்டோரி வச்சு கொண்டு வந்திருந்ததுனால ரொம்ப ட்ராமா மோடில் இன்பிட்வீனில் போயிடுச்சு. கண்டிப்பாக இந்த சீரிஸோட லென்த்தை குறைச்சிருக்கணும். ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், கிரைம் ஹாரர் த்ரில்லர் இந்த மாதிரி படங்கள்லாம் பிடிக்கும்னா நீங்கள் இந்த சீரீஸை ட்ரை பண்ணலாம். ஆனால் 10 எபிசோட்ஸ் வரைக்கும் இருக்கும். சில எபிசோட்ஸ்லாம் ட்ராமா மோடில் போகும். அது சில இடங்களில் உங்களை டயர்டாக்கலாம். இருந்தாலும் பொழுது போகலைன்னா பார்க்கக்கூடிய கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் சீரீஸ்னே நான் இதை சொல்வேன். ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.